வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிகிட்டு இருக்கு. கமெண்ட்ஸில் நம்ம ஸ்ரீவாரி பக்தர்கள் கேட்டிருக்கிற காமன் டவுட்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஒரு 2-3 பக்தர்கள் கேட்டிருந்த டவுட் பர்டிகுலராக சம் டேஸ் மென்ஷன் பண்ணி இந்த டேயில் வென்ஸ்டே நாங்கள் வரலான்னு இருக்கோம், ஃப்ரைடே வரலான்னு இருக்கோம், கூட்டம் எப்படி இருக்குது, க்ரௌட் அதிகமாக இருக்கா, சர்வதர்ஷனம் டோக்கன் கிடைக்குமான்ற மாதிரி டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. இது காமனாக பக்தர்கள் கேட்குற டவுட்டு தான். இது சம்மர் சீசன், க்ரௌட் இருக்குது. வீக்கெண்டோட கம்பேர் பண்ணால் வீக் டேஸ் பரவாயில்ல, நார்மலாக இருக்குது. நீங்கள் மிட் நைட்டே திருப்பதி வர மாதிரி பிளான் பண்ணிட்டீங்கன்னா அர்லி மார்னிங் ஒரு 3 மணிக்கெல்லாம் டோக்கன் இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணுவாங்க. டோக்கன் வாங்கிட்டிங்கன்னா இன்றைக்கி ஸ்டேட்டஸ் படி ஒரு 3லேருந்து 5 மணி நேரத்துலேயே சர்வ தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் முடிச்சுட்டு வந்துடலாம். ஸோ இந்த சம்மர் சீசனில் மேக்ஸிமம் டோக்கன் வாங்கிக்கிட்டு சுவாமி தர்ஷனத்துக்கு போகிறதுக்கே பிளான் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் சீனியர் சிட்டிசன்ஸில் தர்ஷனம் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ஏஜ் எவ்வளோ இருக்கணும்ன்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. அதே போல் திருமலாவில் ஆஃப்லைன் ரூம் கிடைக்குமான்ற மாதிரி டவுட்டும் கேட்டிருக்கீங்க. சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ஆன்லைனில் புக் பண்ணுறதுக்கு மினிமம் ஏஜ் 65. திருமலாவில் அக்காமடேஷன்ன்றது ஆஃப்லைன் கிடைக்கிது. மேக்ஸிமம் எர்லி மார்னிங் ஒரு 5 மணிலேருந்து காலையில் 7 மணி நடுவுலையே அக்காமடேஷன் வாங்கிறதுக்கு க்யூலைனில் நின்றுட்டோம்னா அலாட்மெண்ட்ன்றது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கும் எர்லி மார்னிங் டைம்ஸில். ஸோ ஆஃப்லைன் ரூம்ன்றது கிடைக்கிது. திருமலா மெயின் சிஆர் ஆஃபீஸாண்டு இருக்கிற க்யூ லைனில் நம்ம இருந்தோம்னா எர்லி மார்னிங் அலாட்மெண்ட்ன்றது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வாங்கிடலாம். நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் அங்கப்பிரதட்சணத்துக்கு டைரெக்டாக திருமலாவில் டிக்கெட் வாங்க முடியுமா, அதோட ரிப்போர்ட்டிங் டைம் என்னான்னு கேட்டிருக்கீங்க. அங்கப்பிரதட்சணத்துக்கு டிக்கெட்ன்றது ஆன்லைனில் தான் நம்ம புக் பண்ணணும், ஆஃப்லைனில் இஷ்யூ கிடையாது. டைரெக்டாக போனால் வாங்க முடியாது. அங்கப்பிரதட்சணத்துக்கு ஆன்லைனில் தான் புக் பண்ணணும். மாதம் எந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்கன்ற அப்டேட் நான் ஷேர் பண்ணிவிட்டு வரேன். பார்த்துட்டு இமீடியட்டாக புக் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. இதோட ரிப்போர்ட்டிங் டைம்னு பார்த்தோம்னா அர்லி மார்னிங் 1 o'clock, காலையில் 1 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் அது. நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் நாங்கள் 300 rupees தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். நாங்கள் ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் அதாவது ஃபஸ்ட் டைம் இதுதான் நாங்கள் நடந்து போகலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ நடந்து போகிறதுக்கு ஏதாவது செப்பரேட்டாக டிக்கெட் வாங்கிட்டு போகணுமா, இல்லை நாங்கள் புக் பண்ணியிருக்கிற அந்த 300 rupees டிக்கெட்டே போதுமான்னு டவுட் கேட்டிருக்கீங்க. நடந்து போகிற பக்தர்கள் அலிப்பிரி நடப்பாதை, ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் இந்த 2 நடப்பாதையிலும் நடந்து போகிற பக்தர்களுக்கு செப்பரேட்டாக டிக்கெட்டெல்லாம் எதுவும் கிடையாது. உங்கள் கையில் டிக்கெட்டோ அதாவது சர்வதர்ஷனம் டோக்கன் இருந்தாலும் சரி, நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தாலும் சரி, கையில் டிக்கெட் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, நடந்து போகிறவங்க நடந்து போகலாம். நடந்து போகிறவங்க மஸ்ட்டாக பர்டிகுலராக டிக்கெட் வாங்கிக்கிட்டு போகணுன்ற கண்டிஷனெல்லாம் எதுவும் கிடையாது. ஓகேங்களா? அதாவது திவ்ய தர்ஷனம் டிக்கெட்டெல்லாம் எதுவும் கிடையாது. அதே போல் நடந்து போகிற பக்தர்களுக்கன்ட்டு எதுவும் டோக்கனெல்லாம் கிடையாது. நடந்து போகிறவங்க நடந்து போகலாம். கையில் டோக்கன் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி. நீங்கள் 300 rupees தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நீங்கள் நடந்து போகலாம். அலௌடு டைம்னு பார்த்தோம்னா காலையில் 6 மணிலேருந்து ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகலாம். அலௌடு டைம் மார்னிங் 6 o'clockலேருந்து அலோவ் பண்ணுவாங்க. மார்னிங் டைம்லேயே நடந்து போகிறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. அதே போல் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் திருமலாவில் ஆஃப்லைன் ரூம் புக்கிங்ன்றது பிரான்ச்சஸ் இருந்தது, அந்த பிரான்ச்சஸ் அப்படியே இருக்கா, ஆஃப்லைன் ரூம் அலாட்மெண்ட்டுக்குன்னு டவுட் கேட்டிருக்கீங்க. திருமலாவில் ரூம் அலாட்மெண்ட்ன்றது ஆஃப்லைனில் பிரான்ச்சஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. மெயின் சிஆர் ஆஃபீஸானு தான் நம்ம ஆஃப்லைன் ரூம்ன்றது வாங்கணும். நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது இப்போ வாங்கிட்டு நாங்கள் தர்ஷனத்துக்கு போகலைன்னா திருப்பி அது கவுண்ட் ஆகிடுமா டேஸில், இல்லைன்னா 30 days கழிச்சு தான் வாங்கணுமான்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. அதாவது சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது நம்ம வாங்கிட்டோம்னா ஒன்ஸ் தர்ஷனத்துக்கு போனாலும் போகலைனாலும் 30 days கவுண்ட் ஆகிடும். ஒன்ஸ் நம்ம ஆதார் கார்டு கொடுத்து நம்ம சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்கிட்டோம்னா தர்ஷனத்துக்கு போனாலும் சரி போகலைனாலும் சரி 30 days கழிச்சு தான் திருப்பி நெக்ஸ்ட் தர்ஷனத்துக்கு போக முடியும் சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்கிக்கிட்டு. நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் கல்யாணோற்சவம் ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் எப்படி டிக்கெட் அங்கேயே வாங்க முடியுமா, இல்லை ஆன்லைனில் புக் பண்ணிட்டு தான் போகணுமான்ற மாதிரி 2-3 பக்தர்கள் கேட்டிருக்கீங்க. ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் கல்யாணோற்சவம்ன்றது நம்ம ஆன்லைன்லலாம் புக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஆஃப்லைனில் டைரெக்டாக போய் கூட அங்கே டிக்கெட் வாங்கலாம். கோயில் வழியாகவே கவுண்டர் இருக்குது. கல்யாணோற்சவம் டிக்கெட்ன்றது நீங்கள் அங்கே வாங்கிக்கிட்டு கூட போகலாம். கரண்ட் புக்கிங் இருக்குங்க. ஓகேங்களா? அப்படி இல்லைனா நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிக்கிட்டு போகலாம். ஸோ ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் இருக்குது. ஸ்ரீனிவாச மங்காபுரம் கல்யாணோற்சவம் டிக்கெட். இதுதான் இன்றைக்கி அப்டேட். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்.
ஸ்ரீயகாந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.